தமிழ்நாட்டில் 2026ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டசபை தேர்தல் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. 200+ இடங்களில் வெற்றி பெற்று 7வது முறையாக திமுக ஆட்சி அமைக்கும் என்று தமிழக முதல்வரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் பேசி வருகிறார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீரழிந்து விட்டது, பெண்களுக்கு எங்கும் பாதுகாப்பு இல்லை, அடுத்த ஆண்டு ஆட்சி மாற்றம் உறுதி, அதிமுக மீண்டும் ஆட்சி அமைக்கும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேசி வருகிறார். அடுத்த ஆண்டு திமுக ஆட்சி மக்களால் அகற்றப்படும், தமிழகத்தில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியின் கூட்டணி ஆட்சி நடைபெறும் என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கூறி வருகிறார். இதேபோல் அடுத்த ஆண்டு தமிழக வெற்றி கழகம் தலைமையில் அதிகார பகிர்வுடன் கூட்டணி ஆட்சி அமைக்கப்படும் என்று டிவிகே தலைவர் விஜய் பேசி வருகிறார். நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானும் தமிழ்நாட்டில் நாம் தமிழர் ஆட்சி அமைந்தே தீரும் என்று ஆவேசமாக பேசி வருகிறார். முதல்வர் வேட்பாளர்களாக இவர்கள் பேசி வருவதை வைத்து பார்த்தால் தமிழ்நாட்டில் 5 முனை போட்டி உருவாகும் போல் தோன்றியது. ஆனால் தற்போது கூட்டணி கணக்கு முழுமையாக மாறி வருகிறது. தமிழ்நாட்டில் கடந்த 8 ஆண்டுகளாக கூட்டணி கட்சிகளுடன் திமுக வலுவாக இருக்கும் நிலையில் தாங்களும் ஒரு பலமான கூட்டணியை அமைக்க வேண்டும் என்று பாஜக தேசிய தலைமை முடிவெடுத்துள்ளது. இதையடுத்து அதிமுகவை மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு கொண்டு வர பாஜக முடிவெடுத்தது. அதிமுகவில் உள்ள பாஜக நலவிரும்பிகள் வற்புறுத்தலின்படி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் அதிமுக மூத்த தலைவர்கள் டெல்லி சென்று அமித்ஷாவை சந்தித்தனர். அந்த சந்திப்பின் போது நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் பாஜகவின் வாக்கு வங்கி அதிகரித்திருப்பதாக அமித்ஷா தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. ஆனால் பாஜகவின் வாக்கு சதவீதம் அதிகரித்திருந்தாலும் எந்த தொகுதியிலும் வெற்றி பெறும் அளவுக்கு கட்சி வளரவில்லை என்று அதிமுக தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. இந்த சந்திப்பிற்கு பிறகு பாஜக மூத்த தலைவர் அமித்ஷா தமது எக்ஸ் பக்கத்தில் தமிழ்நாட்டில் 2026 சட்டசபை தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமையும், ஊழலும் மதுவும் ஒழிக்கப்படும் என்று பதிவிட்டு அதிர்வுகளை ஏற்படுத்தினார். இதைத் தொடர்ந்து டெல்லி சென்று பாஜகவின் தேசிய தலைவர்களை சந்தித்த தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தமிழகத்தில் பாஜக வளர்ச்சிக்கான புள்ளி விவரங்களை முன்வைத்திருக்கிறார். அப்படியே அதிமுகவுடன் கூட்டணி அமைத்தாலும் எடப்பாடி பழனிசாமியை முதல்வர் வேட்பாளராக ஏற்கக்கூடாது என்றும் தெரிவித்திருக்கிறார். வளர்ச்சி இருந்தாலும் வெற்றி இல்லை என்பதால் வெற்றி பெறுவதற்கான கூட்டணி அமைப்பதில் பாஜக மேலிடம் தீவிரம் காட்டியது. அதிமுகவுடன் கூட்டணி அமைப்பதற்கும் எடப்பாடி பழனிசாமியை முதல்வர் வேட்பாளராக அறிவிப்பதற்கும் அண்ணாமலை கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருவதால் அவரை அந்த பதவியிலிருந்து மாற்ற பாஜக தலைமை முடிவு செய்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. தமிழக பாஜகவில் அண்ணாமலை சூறாவளியாக சுழன்று பட்டி தொட்டி எங்கிலும் பாஜகவை வளர்த்தவர். அவர் கட்சிக்காக ஆற்றிய பணிகள் அவ்வளவு சாதாரணமல்ல. கர்நாடகா கேடரை சேர்ந்த முன்னாள் IPS அதிகாரியான கே. அண்ணாமலை 2020ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் தமிழக பாஜகவில் இணைந்தார். அடுத்த ஓராண்டிற்குள், அதாவது 2021ஆம் ஆண்டு ஜூலை 8ஆம் தேதி அக்கட்சியின் தமிழ்நாடு மாநில தலைவராக நியமிக்கப்பட்டார். 40 வயதுக்கு உட்பட்டவரை ஒரு தேசிய கட்சியின் மாநில தலைவராக அறிவித்தது அக்கட்சிக்குள் மட்டுமின்றி கட்சிக்கு வெளியிலும் பலரை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. இவரது தலைமையில் கடந்த ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலை பாஜக சந்தித்தது. ஆனால் ஒரு இடத்தில் கூட வெற்றி பெற முடியவில்லை. 2021ஆம் ஆண்டு அதிமுக கூட்டணியுடன் இணைந்து சந்தித்த சட்டமன்ற தேர்தலில் 4 இடங்கள் பாஜகவுக்கு கிடைத்தன. இப்போது தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு ஓராண்டே இருக்கும் நிலையில் மீண்டும் அதிமுகவும் பாஜகவும் இணையக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கிறது. அதிமுக பாஜக கூட்டணிக்கு கட்சி மேலிட தலைவர்கள் ஆயத்தமாகிவிட்டனர். தமிழக பாஜக தலைவராக அண்ணாமலை நீடிக்க கூடாது என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விரும்புவதாகவும் அதிமுகவுடன் கூட்டணி சேர எடப்பாடி பழனிசாமியை முதல்வர் வேட்பாளராக அறிவிக்க கூடாது என்று அண்ணாமலை விரும்புவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த சூழலில் அதிமுகவுடன் சுமூக உறவையும் கூட்டணி கணக்குகளையும் தொடங்க முன்னாள் அதிமுக அமைச்சரும் தற்போதைய தமிழக பாஜக துணைத் தலைவராகவும் இருக்கும் நயினார் நாகேந்திரனை தமிழக பாஜகவின் புதிய தலைவராக நியமிக்க வாய்ப்புகள் அதிகம் உள்ளதாக பேசப்படுகிறது. எடப்பாடி பழனிசாமியின் கோரிக்கையை ஏற்று அண்ணாமலையை பாஜக மேலிடம் மாற்ற துணிந்திருப்பது எடப்பாடி பழனிசாமி ஆதரவாளர்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அதேபோல் நயினார் நாகேந்திரன் தமிழக பாஜக தலைவராக வருவதும் எடப்பாடி பழனிசாமிக்கு கூடுதல் பலமாகவே கருதப்படுகிறது. அதிமுகவிலிருந்து சசிகலா, தினகரன், ஓ. பன்னீர்செல்வம் ஆகியோரை நீக்கிய பிறகு அதிமுக முழுமையாக எடப்பாடி பழனிசாமியின் கட்டுப்பாட்டுக்குள் வந்துவிட்டது.
இதனால் சசிகலா, தினகரன், ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் கடும் அதிருப்தி அடைந்தனர். நாளடைவில் அவர்கள் மூவரும் சார்ந்த முக்குளத்தோர் சமூகத்தின் அதிருப்தி அதிமுக மீது உருவானது. அதிமுகவில் பொருளாளர், துணை பொதுச் செயலாளர், எதிர்க்கட்சி துணைத் தலைவர் உள்ளிட்ட பதவிகள் தேவர் சமூகத்தை சேர்ந்தவர்களிடம் உள்ளது. இருப்பினும் தேவர் சமூகத்தின் கோபம் குறையவில்லை என்றே பேசப்படுகிறது. இதனால் அதிமுகவுக்கு அரை நூற்றாண்டு காலமாக ஆதரவாக இருக்கும் தேவர் சமூக வாக்குகள் கிடைக்காது என்ற கருத்து வலுவாக விதைக்கப்பட்டுள்ளது. இந்த சூழலில் தேவர் சமூகத்தைச் சேர்ந்த நயினார் நாகேந்திரனை தமிழக பாஜக தலைவராக நியமித்தால் தேவர் சமூகத்தின் மதிப்பையும் ஆதரவையும் பெறலாம் என எடப்பாடி பழனிசாமியும் பாஜக தலைமையும் நினைக்கிறது. நயினார் நாகேந்திரன் தென் மாவட்டங்களில் ஆளுமை மிக்க அரசியல்வாதியாக திகழ்பவர். எடப்பாடி பழனிசாமியும் நயினார் நாகேந்திரனும் ஒரே மேடையில் கைகோர்த்து நின்றால் அதிமுக பாஜக கூட்டணிக்கு பலம் பெருகும். அதிமுக மீதான கோபம் குறையும் என்று அதிமுக தலைமையும் பாஜக தலைமையும் கணக்கு போட்டு வைத்துள்ளது. முக்குளத்தோரில் மறவர் பிரிவைச் சேர்ந்த நயினார் நாகேந்திரன் சாதி மத பேதமின்றி அனைத்து சமூக மக்களிடமும் நன்றாக பழகி நன்மதிப்பை பெற்றவர். 2001, 2011 ஆண்டுகளில் நெல்லை சட்டமன்ற தொகுதியில் அதிமுக வேட்பாளராக வெற்றி பெற்றவர். முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு 2017 ஆண்டு பாஜகவில் நயினார் நாகேந்திரன் சேர்ந்தார். அவருக்கு மாநில துணைத் தலைவர் பதவி வழங்கப்பட்டுள்ளது. 2019 நாடாளுமன்ற தேர்தலில் ராமநாதபுரம் தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியடைந்தார். 2021 சட்டசபை தேர்தலில் நெல்லை தொகுதியில் போட்டியிட்டு மீண்டும் வெற்றி பெற்றார். 2024 நாடாளுமன்ற தேர்தலில் நெல்லை தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியடைந்தார். நயினார் நாகேந்திரன் பாஜக தலைவரானால் அதிமுக கூட்டணிக்கு நல்லது என்று எடப்பாடி பழனிசாமி நினைக்கிறார். அதிமுக வெற்றி பெற தேவர் சமூக ஆதரவு தேவை என்பதால் எடப்பாடி பழனிசாமி நயினார் நாகேந்திரன் நியமனத்தில் ஆர்வமாக உள்ளார். அதே நேரத்தில் தாம் பதவி விலகும் சூழல் ஏற்பட்டால் மாநில தலைவர் பதவியை தற்போதைய மாநில துணைத் தலைவர் கருப்பு முருகானந்தத்துக்கு வழங்க அண்ணாமலை பரிந்துரைப்பார் என்ற தகவல்கள் வெளியாகியுள்ளன. மொத்தத்தில் தமிழக பாஜக தலைவர் பதவியிலிருந்து அண்ணாமலை விலகினால் அவர் வகித்த பதவி தேவர் சமூகத்தைச் சேர்ந்த நயினார் நாகேந்திரன் அல்லது கருப்பு முருகானந்தத்துக்கு கிடைக்கும் என்ற பேச்சு பலமாக உள்ளது. ஆனால் அதிமுக பாஜக கூட்டணிக்கு தேவர் சமூக ஆதரவு கிடைக்குமா என்பது கேள்விக்குறியாகவே உள்ளது.